அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்மளுக்கு பல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக டாக்டர் ஸ்ரீராமம், டாக்டர் ஃபாத்திமா அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இப்போ நம்மளுக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளோட உடல் நலனுக்காக அதை கொஞ்சம் எல்லாம் கவனமாக கேளுங்க. நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீராம், டாக்டர் ராம்ஸ் டென்டல் கேர் அம்பத்தூரோட நிறுவனர் மற்றும் தலைமை பல் மருத்துவர். இவங்க டாக்டர் ஃபாத்திமா நிஹாயா, இவங்க சிறப்பு பல் மருத்துவர். ஸோ இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் மற்றும் வாய் சுகாதாரத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக இங்கே எல்லாரும் நம்ம கூடியிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. முதல் கட்டமாக இப்போ நம்ம புகையிலை மற்றும் புகையிலை பழக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ புகையிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று புகை வடிவில் புகையிலையை யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா புகையிலையை அப்படியே உட்கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா அந்த மாதிரி பொருட்களை நேரடியாக வாய்க்குள்ளே போட்டு மீள்வது. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு வடிவத்தில் யூஸ் பண்ணுறதும் உடல் நலத்திற்கு கேடானது. ஸோ புகை நமக்கு பகை, புகை மற்றும் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம், கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு 2024 சென்சஸின் படி 10,35,000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க இந்தியாவில் மட்டும். அதாவது மொத்த இறப்பு சதவீதத்தில் 10% இறப்பு புகையிலை யூஸ் பண்ணுறதுனால வர புற்றுநோயினால ஆகுது. 10% தானே என்று நம்ம இதை கடந்து வந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, மரணம் சதவீதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதனால் பாதிக்கப்பட்டு வாழ்பவர்களின் சதவீதம் எக்கச்சக்கம். பாதிக்கப்பட்டு வாழ்பவர்களின் சதவீதம்னா என்ன அப்படின்னா, ஸோ மார்டாலிட்டி ரேட்டுங்கிறது 10%, அதாவது இறந்து போகிறவர்களோட விகிதம். பட் மார்பிடிட்டி ரேட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதனால் பாதிக்கப்பட்டு தனது இயல்பு வாழ்க்கையை சகஜமாக வாழ முடியாமல் இருப்பவர்களின் சதவீதம் எத்தனை சதவீதம்? கணக்கில் இல்லாத சதவீதம் இருக்குது. ஸோ இந்த புகையிலை பயன்படுத்தினால அறிகுறிகள் வந்துட்டு தான் புற்றுநோயாக மாறும். எடுத்த உடனே ஒரு புகையிலை பயன்பாட்டில் இருக்கு, எடுத்த உடனே புற்றுநோய் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னும் போது ஆரம்பத்திலேயே அந்த அறிகுறிகளை கண்டறிந்து இந்த புற்றுநோய் வருவதற்கு நாம வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை பின்பற்றலாம். அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு தெளிவு மக்களுக்கு இல்லை. அதாவது புகையிலை என்பது புற்றுநோயை உண்டாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நம்ம வாங்குற அந்த சிகரெட்டா இருக்கட்டும், அந்த ஹான்ஸ், கூலிப்பா இருக்கட்டும், அதுலேயே விளம்பரப்படுத்தப்படுது இது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதனால பாதிக்கப்படுறது யாரு? புகையிலை புற்றுநோயை உண்டாக்குது. புற்றுநோயால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்த உற்றார் உறவினர் அனைவரும். அப்படி இருக்கும்போது ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா நமக்கு தெரியல, ஆனா உங்களுடன் வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு இந்த கூலி மற்றும் புகையிலை பயன்பாட்டினால என்ன இருக்கு? பாதிக்கப்பட்டு நாக்கை அறுவை சிகிச்சை செய்து அவர் அந்த இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாத அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்படின்னும் போது இது பெண்களுக்கும் மிக தேவையான டாபிக். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க புகைப்பிடிக்கிறதுக்கு நம்மளும் அனுமதிக்க கூடாது, அதை என்கரேஜ் பண்ண கூடாது. அதனால இது பெண்களுக்கு தேவையில்லாத டாபிக்கும் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. அப்படின்னும் போது யாராவது உங்களை சுற்றி இருப்பவர்கள், உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் புகையிலை பயன்படுத்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். அதே மாதிரி நீங்க இங்க இருக்கும் அனைவரும் யாரெங்கிலும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகி அதில் இருந்து விடுபடுவதற்கான அனைத்து ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரே நாள்ல புகையிலை கண்டிப்பா விட முடியாது.
படிப்படியாக குறைக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை எளிதில் உங்களுக்கு புரியும் வகையில் எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி புற்றுநோய் இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடியது கிடையாது. அதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக முன்னாடியே நம்ம வாயிலேயே தெரியும். அதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் தான் யூஸ் பண்ணாதான் நமக்கு புற்றுநோய் வருமா? கண்டிப்பாக கிடையாது. மரபணுல எப்ப வேணா மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்க புகையிலையோ இல்ல புகை வடிவிலையோ வாயில வைக்கும் போது அந்த வாய் தன்மை மாறுகிறது, திசைகளின் நிறம் மாறுகிறது, குணம் மாறுகிறது. அப்படியே போய் புற்றுநோய், அதாவது புற்றுநோயில 4 ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னும் போது ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும், அது வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பிகினிங்ல நம்ம அது கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரீட் பண்றது ஈஸின்னு சொல்றதை விட ஓரளவு காப்பாற்ற முடியும். இதுவே 3-4 ஸ்டேஜுக்கு போச்சுன்னா நம்மளோட இயல்பு வாழ்க்கையை நம்மளால கண்டிப்பா தொடர முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ புகையிலை பற்றி நம்ம பேசிட்டோம். ஜென்ரலா ஒருத்தர் ஒரு வாய் மற்றும் பல் சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இப்போ டாக்டர் ஃபாத்திமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே? எல்லாருக்கும் காலை வணக்கம். பல் சுகாதாரம்ன்றது பல்ல பத்தி மட்டும் கிடையாது. பல்லை சார்ந்து இருக்க ஈறு சதைகள் அதையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நம்ம ஓவராலா வாய் சுகாதாரம்ன்றது கரெக்டா இருக்கும். நீங்க எவ்வளவு பேரு நைட் நேரம் பிரஷ் பண்றீங்க? கை தூக்குங்க. நேத்து நைட் பண்ணீங்களா? காலையில எவ்வளவு பேர் பிரஷ் பண்ணிட்டு வந்தீங்க? சரி, பண்றீங்க. சரி, எல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வர மாதிரி பல்லுல யூஸ் பண்ற பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு நான் கேட்க வரல. நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட்ல உப்பு இருக்கா? எப்படி சொல்றீங்க இருக்குன்னு? சரி, நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட்ல ஃப்ளூரைடு இருக்கா? ஃப்ளூரைட்னா என்னன்னு தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட்ல உப்பு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃப்ளூரைடுன்ற கெமிக்கல் ஒன்று இருக்கணும். அந்த ஃப்ளூரைடு என்ன பண்ணும்னா நம்ம பல்ல சத்தா வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கிரியேட் பண்ணும். நம்ம யூஸ் பண்ற இதே பேஸ்ட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமானா கண்டிப்பா கூடாது. நமக்கு ஒரு ஃப்ளூரைட், அதாவது அது ஒரு 1000 ppmன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு ஃப்ளூரைட் கண்டென்ட் உள்ள பேஸ்ட் நம்ம பெரியவங்க யூஸ் பண்றோம்னா குழந்தைங்களுக்கு அதையே கொடுக்க கூடாது. குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு 500 ppm உள்ள பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். நீங்க அந்த பேஸ்ட்டை நீங்க மெடிக்கல் ஷாப்லயோ ஃபார்மசிலயோ கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கான பேஸ்ட்டை அவங்க தருவாங்க. இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட்டை நம்ம அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது, கம்மியாகவும் எடுத்துக்க கூடாது. அதுக்கான தேவை எவ்வளவோ அதான் எடுத்துக்கணும். சரி டாக்டர், எல்லாரும் ஒரே பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாமா? எனக்கு ஈர பிரச்சனை இருக்கு, பல் கூச்சம் இருக்குன்னா கூடாது. உங்களுக்கு பல் கூச்சமோ ஈர பிரச்சனையோ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பேஸ்ட்டை நீங்க பல் மருத்துவரை வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. நீங்களா ஒரு ஹெர்பலோ ஏதோ ஒரு ஆயுர்வேத பேஸ்ட்டோ நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட பல் பிரச்சனையோ இல்லை ஈர பிரச்சனையோ காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஸோ அதே பேஸ்ட்டை நீங்க வருஷக்கணக்கா எடுத்துக்கணும்னா அதுவும் இல்லை. கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாசமோ 6 மாசமோ அது தேவைப்படி சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க நார்மலா ஒரு ஃப்ளூரைட் கண்டென்ட் உள்ள பேஸ்ட் யூஸ் பண்ணாலே போதும். இங்க இருக்க இத்தனை பேர்ல எவ்வளவு பேர் ஃபிளாசிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபிளாசிங் என்னன்னு தெரியுமா? நம்ம பண்ற பிரஷிங் பாத்தீங்கன்னா பற்களுடைய மேலையும் சைட்லயும் மட்டும் தான் கிளீன் பண்றோம். பல்லுக்கு இடுக்குல இருக்க அழுக்கோ இல்லைன்னா போய் சாப்பாடோ தங்குறது அது கிளீன் பண்ணாது. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? வேர் சிகிச்சை, பல் வலி சொத்தை போறதுக்கு பல்ல காப்பாற்றணும்னு பண்ற ட்ரீட்மெண்ட் தான் வேர் சிகிச்சை. இந்த நம்ம இடுக்குகள் நடுவுல போய் சேர்ற அழுக்குனாலையும் சொத்தனாலும் தான் முக்காவாசியான வேர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டும் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரஷ் மட்டும் பண்ணா பத்தாது. ஃப்ளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மசியில கொடுப்பாங்க. ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும், நூல் மாதிரி வேக்ஸ் கோட்டிங்கோட. அதை நம்ம பல் இடுக்குகள்ல விட்டு எடுத்தானா நம்ம சாப்பாடு தங்குறது இருக்காது. எது பண்ணக்கூடாதுன்னா வீட்டில் இருக்க துணி தைக்க யூஸ் பண்ற நூலோ இல்லைன்னா பல் குத்துறதுக்கு இருக்க குச்சியோ யூஸ் பண்ணக்கூடாது. சரி டாக்டர், நான் இதெல்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு பல்லுல அழுக்கு தங்குதுன்னா 6 மாசமோ இல்லை 1 year ஒன்ஸோ பல்லோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து
தேவைப்படுற ஒரு சின்ன ஃபில்லிங்கோ இல்லை கிளீனிங்கோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வர செலவை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். சரி, வாய் சுகாதாரம்னா வாய் சுகாதாரம் மட்டும் கிடையாது. இந்த சுகாதாரம் தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட். வாய் தானே, அதை அப்படியே விட்டா என்னன்னா அதே வாய்னால நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக்கு, அது நம்ம இந்த கிருமிகளை வந்து நம்ம சுவாசிக்கிறது மூலயமா லங்ஸுக்கு போய் நிமோனியா, ஏன் பெரும்பாலும் சுகர் இருக்கிறவங்க, அதாவது சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஈர்வியாதி இருக்கும். நீங்கள் இந்த ஈர்வியாதியை பார்க்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்டே ஆகாது. அதே மாதிரி 70% பெண்களுக்கு நீங்கள் உங்கள் ஈரை பார்த்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் அழுக்க சேர விட்டீங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் ஈர்வியாதியும் அதிகமாக ஆகும். ஸோ யாராக இருந்தாலும் பல்லு மட்டும் பார்க்காம ஈரையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, எல்லாம் ப்ரஷ் பண்ணுவீங்களா? நைட்ல பண்றீங்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பல் மருத்துவரை ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. ஸோ 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி டெஃபினட்டாக ஒரு வாட்டி நீங்கள் புகையில யூஸ் பண்ணுறீங்களோ, வாய் சுத்தமாக இருக்கோ அசுத்தமாக இருக்கோ சொத்தப்பல் இருக்கோ, உங்கள் வாயில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மொத்த பாடியில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதனால ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு விசிட், ஒரு டென்டல் விசிட் வந்து பார்த்துட்டு என் வாய் சுத்தமாக இருக்கா, கிளீனிங் தேவைப்படுதா. ஏன்னா என்னதான் நம்ம வந்து பல்லு விளக்குனாலும் சில இடத்த நம்மளால ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ப்ரொஃபஷனல் கிளீனிங், ஸ்கேலிங் யாராவது பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வாய் சுத்தப்படுத்திருக்கீங்களா? பண்ணதில்லை, கிடையாது இல்லையா? ஸோ ப்ரொஃபஷனல் கிளீனிங் கண்டிப்பாக 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணால் பல்லும் நல்லா இருக்கும், ஈரும் நல்லா இருக்கும், மொத்த சிஸ்டமிக் பாடியும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரியா? ஸோ என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து கேம்பெயின் கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட காவேரி ரெடிமேட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இங்கே நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு வாய் செக் பண்ண முடியாது. பட் உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட கிளினிக் வந்தீங்கன்னா முதற்கட்ட பரிசோதனை கண்டிப்பாக இலவசம். அதாவது உங்களுக்கு வாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து, தசைகள் ஏதாவது நிறம் மாறி இருக்கா, குணம் மாறி இருக்கா, ப்ரீ கேன்சர் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை கிளீனிங் தேவைப்படுதா, சொத்தப்பல் இருக்கா அப்படின்னு பார்த்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முற்றிலும் இலவசம். இது எங்கனால உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறு தொண்டு. சரிங்களா? ஓகே. இந்த வாய்ப்பளித்த காவேரி ரெடிமேட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாகம் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நம்மளுக்கு நல்ல அறிவுரைலாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் இனி வர நாட்களில் வந்து நம்மளோட இந்த வாய் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். சரியா? அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுப்பீங்கல்ல? இப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க வந்து கனரா பேங்க்கில் வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. கனரா பேங்க் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரோடு போகும். அதை ஃப்ரண்ட்லேயே அசோக் ஜுவல்லரின்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க ராம்ஸ் கிளினிக்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டிங் இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாக்டர் அவர்களுக்கு நமது எம்டி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். டாக்டர் ஃபாத்திமா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். டாக்டர் 2 பேரும் அவங்க கொடுத்த அட்வைஸ் படி ஓரளவு நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுடைய உடம்பை வந்துக்கிட்டு தெளிவாக வச்சுக்கலாம். ஏன்னா வாய் சம்மந்தப்பட்டதை மட்டும் சொன்னாங்க. ஏன்னா மூல காரணமே வியாதிக்கு அடிப்படையே வந்துக்கிட்டு வாயில் இருக்கிற பல்லு தான். அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அதுக்கு அடுத்த மற்ற வியாதிகள் வராததுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கிற நம்பிக்கையோட இன்று வந்து விளக்க உரை கொடுத்த 2 டாக்டர்கள் சார்பாகவும் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
நமது காவேரி ஸ்டாஃப் சார்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல காவேரி கிளாப்ஸ் கொடுத்து விடைபெறலாம்.